சில பயணங்கள் வெறும் இடங்களை மட்டும் காட்டாது, மனசுக்கு அமைதியையும் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத நினைவுகளையும் கொடுத்துட்டு போகும். மூணாறு எங்களுக்கு அப்படித்தான் இருந்தது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மேகலாஸ் வேர்ல்ட். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது மேகலா. கால நேரத்துல அறையின் ஜன்னலை திறந்தவுடன் முகத்தில் பட்ட அந்த குளிர்ந்த காற்று, வெளியே முழுக்க பனிமூட்டம், சுற்றி பச்சை மலைகள், அந்த ஒரு தருணமே இன்று முழுக்க அழகான நாளாக மாறப்போகிறது என்று உணர வைத்தது. அதற்கு பிறகு நாங்கள் தயாராகி சந்தோஷமாக சுற்றி பார்க்க போகிறோம் என்ற மகிழ்ச்சியோடு கிளம்பினோம். முதலில் நாங்கள் சென்றது யானை சவாரி. அங்கே பெரிய யானைகள் அமைதியாக நடந்து வந்ததை பார்க்க மிகவும் பிரமிப்பாக இருந்தது. யானை மீது ஏறி அந்த இயற்கை பாதைகளில் செல்லும் போது சுற்றி முழுக்க பசுமையான மரங்கள், குளிர்ந்த காற்று, பறவைகளின் சத்தம், இயற்கைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அந்த யானை சவாரி மிகவும் வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. சிறிது சாகசம், அதே நேரத்தில் மனதிற்கு அமைதி. அங்கே நிறைய புகைப்படங்களும் வீடியோக்களும் எடுத்தோம். ஒவ்வொரு காட்சியும் திரைப்பட காட்சி போல இருந்தது. அதற்கு பிறகு மலைச்சாலைகளில் பயணம் செய்து கொண்டிருந்த போது திடீரென்று வானத்தில் ஒரு பெரிய வண்ணமயமான காற்று பலூன் பறந்து வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த உடனே வண்டியை நிறுத்தி எல்லோரும் ஆச்சரியமாக நின்று ரசித்தோம். பச்சை தேயிலை தோட்டங்களின் மேல் அந்த பலூன் மெதுவாக மிதந்து சென்றது. சுற்றி மலைகள், கீழே பசுமை. அந்த காட்சி முழுக்க கனவு போல இருந்தது. அங்கும் நிறைய புகைப்படங்கள் எடுத்தோம். சில நிமிடங்கள் அப்படியே நின்று அந்த அழகை மட்டும் ரசித்தோம். அதற்கு பிறகு மீண்டும் மலைப்பாதை பயணம். மூணாறின் சாலைகளில் பயணம் செய்வதே ஒரு தனி சந்தோஷம். ஒரு பக்கம் தேயிலை தோட்டங்கள், மற்றொரு பக்கம் பனி மூடிய மலைகள், முகத்தில் பட்ட குளிர்ந்த காற்று. பிடித்த இடமெல்லாம் வண்டியை நிறுத்தி இறங்கி புகைப்படங்கள் எடுத்தோம். சில இடங்களில் அமைதியாக இயற்கையை ரசித்தோம். சில இடங்களில் சிரித்து பேசி மகிழ்ந்தோம். அந்த நாள் முழுக்க அழகான நினைவுகளாக மாறிக்கொண்டே இருந்தது. மாலை நேரம் வர வர வானிலை இன்னும் அழகாக மாற ஆரம்பித்தது. பனிமூட்டம் நிறைந்த சாலைகள், தூரத்தில் தெரியும் மலைகள், அந்த குளிர்ந்த சூழல் மனதை முழுக்க கவர்ந்தது.
அப்படி நாள் முழுக்க சுற்றி மகிழ்ந்து இரவு நேரத்தில் மீண்டும் அறைக்கு திரும்பினோம். நாள் முழுக்க சுற்றி இருந்தாலும் உடலில் சோர்வு என்பது சிறிது கூட இல்லை. மனசு மட்டும் சந்தோஷமான நினைவுகளால் நிறைந்து இருந்தது. மூணாறில் கழித்த ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சாலையும், ஒவ்வொரு காட்சியும், ஒவ்வொரு தருணமும் வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகளாக மாறிவிட்டது. இந்த பயணம் வெறும் சுற்றுலா இல்லை, மனதிற்கு கிடைத்த அமைதியான ஓய்வு. இன்னும் மூணாறில் எங்களுக்காக நிறைய அழகான தருணங்கள் காத்து கொண்டு இருந்தது.